அன்பு ட்ரீம் சென்னை நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, இது ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளை விரும்புகிறது என்ன? உங்களுக்கு ஒரு நல்ல ரிப்பன்னு, நல்ல ஸ்டிப்பு. பொம்பளை பிள்ளை விரும்புகிறது என்ன? ஒரு ரிப்பன்னு விரும்புவா, அல்லது லிப்ஸ்டிக்கு, பவுட்ரு, இது போன்ற ஷாம்பு, கம்மல், மூக்குத்தி, நல்ல ட்ரெஸ்ஸு, சாப்பிட்றதுக்கு உண்டான ஐஸ்கிரீமு, இது மாதிரி எங்கன்னா வெளியே கூப்பிட்டு போங்க, அப்பா அம்மாட்ட சொல்லும். ஸோ திருவிழா போனால் அவங்க லைக் பண்ணுறது இதான் லைக் பண்ணுவாங்க. அதை தவிர்த்து இப்போ பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்கன்னா, பீரு, விஸ்கி, இது போன்ற மதுபானங்களில் லைக் பண்ணுதுங்க. இது எது குடித்தா நல்லாயிருக்கும், எது குடித்தா போதை ஏறும் அப்படின்னு சொல்லி. பசங்க ஆல்ரெடி சொல்ல வேண்டியதில்லை, அவங்க கழுதை கட்டா குட்டிச்சவரான மாதிரி அவங்க எப்பயோ கெட்டு போயிட்டானுங்க. அவனுங்க எல்லாமே போதை, விஸ்கிலேருந்து ரம்மிலேருந்து எல்லாத்தையும் குடித்து முடிச்சுட்டு இப்போ எல்லாம் கஞ்சாவில் இறங்கியிருக்காங்க. கஞ்சா அப்படின்னு இது போன்ற ஏகப்பட்ட போதைப் பொருளை பசங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இவங்களெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இவங்க ஜென்ரேஷன் போய் அவங்களுடைய பிள்ளைகள் இவங்கள செருப்பால் அடித்தா மட்டும்தான் இவங்க திருந்துவாங்களே தவிர, இப்போ நிறைய கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பசங்க, இப்போ பசங்க எல்லாமே கல்யாணம் பண்ண தாலி இறந்து போய் நிறைய நிற்கிதுங்க. சில பேர் பரவாயில்ல, மனுஷன் குடித்தாலும் பரவாயில்ல, வீட்டில் இருப்பான், அடுத்தவன் கதவு தட்டக்கூடாது அப்படின்ட்டு ஏதோ சோறை போட்டு அவனை காப்பாற்றி வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி குடின்றது ஒரு வியாதியாக போயிடுச்சு. இப்போ பொம்பளை பிள்ளைங்களே அதில் கையில் எடுத்து பண்ணியிருக்கு அப்படின்னும்போது எந்த அளவுக்கு நாடு போதையில் இறங்கியிருக்கு அப்படின்றத முழுசாக நம்ம வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நேயர்களே, நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது கில்லி விளையாடணும், கோலி விளையாடணும், இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள்லாம் இருக்குமே தவிர இந்த மாதிரி கெட்ட பழக்கங்களுக்கெல்லாம் எங்களுக்கு பழக்கமே கிடையாது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஊரில் ஒருத்தன் 2 பேர் தான் குடிச்சிட்டு இருப்பானே தவிர, இன்றைக்கி ஊரில் அத்தனை பேரும் குடிக்கிறான், ஒருத்தன் 2 பேர் தான் குடிக்காமல் இருக்கிறான் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பொம்பளை பிள்ளைங்க எல்லாமே ஒரு நல்ல அழகான ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்கம்மா, நல்ல ஒரு மிடி வாங்கி கொடுங்க, சுடிதார் வாங்கி கொடுங்க, கம்மல் வாங்கி கொடுங்க, ஸோ லிப்ஸ்டிக் வாங்கி கொடுங்க. என் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்கேன், அதே மாதிரி ட்ரெஸ்ஸு வேணும், இப்படி தான் பெற்றவங்ககிட்ட கேட்டு அவங்க வாங்கிப்பாங்களே தவிர, ஆனால் இவங்களாம் தன்னிச்சையாக போயிட்டு சேராத பொண்ணுங்களோட சேர்ந்து கும்பலாக சேர்க்கடிக்கிறது. அதாவது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இதில் உங்களை வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய பெற்றவங்களுக்கு, உங்களுடைய பரம்பரைக்கே அது கெட்ட பேருன்றதை இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முன்னாடி எதுனா ஒரு தவறு செஞ்சால் சந்தி சிரிச்சிருச்சிடா அப்படிமா. சந்தின்னா என்ன தெரியுமா? சந்தை, அந்த லோக்கலில் இருக்கிற சந்தை, அதில் ஒரு 7 ஊருக்கு தெரியும். ஏன்னா 7 ஊருக்காரங்க அந்த சந்தைக்கு வருவாங்க இல்லையா? இன்றைக்கி அப்படி கிடையாதுங்க, உலகமே தெரிஞ்சு போயிடும். நீங்கள் என்ன பண்ணாலும் சோஷியல் மீடியாவில் உலகமே தெரிஞ்சு போயிடும். அதனால் எந்த அளவுக்கு நம்முடைய பரம்பரை கௌரவத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாமல் சேராத பொண்ணு, அதாவது சேராதவங்களோட சேராதரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கெட்ட பழக்கம் உள்ளவங்ககிட்ட நீ சேராதன்னு சொல்லுவாங்க. சேர்ந்ததுனால தான் இன்றைக்கி அதில் எல்லா பொண்ணுங்க நல்ல பொண்ணுங்க, எல்லா பொண்ணுங்க கெட்ட பொண்ணுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதில் சில குறிப்பிட்ட கருப்பாடுகள் இருக்கும். இவங்களால தான் அந்த மற்ற பொண்ணுங்க கெட்டு போயிருக்கிறாங்க. இன்றைக்கி எவ்வளோ பெரிய அசிங்கம் பாருங்கள். இன்றைக்கி ஸ்கூலை விட்டே வெளியே அனுப்பியிருக்காங்க. அதில் சில குழந்தைங்க என்ன பண்ணணும்னா தூக்கு போட்டுக்கிறது கூட தயங்க மாட்டாளுங்க. ஏன்னா கெட்ட பேர் ஆகிப்போச்சு, அசிங்கமாகி போச்சு. பாரு, நீங்கள் குடிக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம், நாளைக்கு கட்டுறவன் எப்படி கட்டுவான் அவங்கள? இதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி சந்தோஷத்தை மட்டும் நீங்கள் அடைஞ்சிடலாம், ஆனால் நாளைக்கு உங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? அது என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பெண்களுக்கு சரக்கு அடித்தா இந்த கர்ப்பப்பை இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது இப்பயே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஞ்சு லிவர் அது எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா உங்களுக்கு? ஒன்றில் நம்ம மிளகாவே எடுத்து நம்ம கைக்குள்ளே போட்டுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ எரியும். அது மாதிரி தான் அது அந்த மதுவாகப்பட்டது உடலில் இருக்கிற குடல்கள், ராஜ உறுப்புகளை செயலிழக்க செய்யும். ஸோ அது எப்போவுமே ஒல்லியாக இருப்பாங்க, இல்லை குண்டாயிருவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதனால் ஏற்படுறது தான் வாய்ப்பு இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உங்களுக்கு புத்திமதி என்ன சொல்கிறேன் நல்லா கேட்டுக்குங்க. எதுவாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் யோசிங்க. ஒரு பொண்ணும் சரி, ஒரு பையனும் சரி, இல்லை ஒரு கும்பலே சரி, அது எதுனா ஒன்று தப்பு பண்ணணும் அப்படின்னும்போது அந்த தப்பை சரியா இல்லையா அப்படின்றது
யோசித்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த தப்பை நீங்கள் செய்ய மாட்டீங்க. யோசிக்காமல் செஞ்சிங்கன்னா அந்த தப்பை நீங்கள் செய்வீங்க. அது வழியாக நீங்கள் மாட்டிப்பீங்க. ஒரு கொலையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒருத்தனை மோசம் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பீடி அடிக்கணும், சிகரெட் அடிக்கணும், தண்ணி அடிக்கணும், எதுவாக இருக்கட்டும், அதை கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. இதெல்லாம் செய்யலாமா, செய்யக்கூடாதா, ஏதோ ஆசைக்கு ஒரு நாள் செஞ்சோமா அதோட விட்டுடலாமா, இல்லை ஏன் அது நம்ம செய்வானே, கெட்ட விஷயத்தில் நம்ம ஏன் ஈடுபடுவானே அப்படின்றத யோசித்து செய்யுங்க. யோசித்து நீங்கள் செஞ்சீங்கன்னா எல்லா விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வரலாம். யோசிக்காமல் செய்கிறதுனால தான் இன்றைக்கி நிறைய டீனேஜுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு அப்படின்றதுனால இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த நாள் பூரா வேலை பார்த்துட்டு லீவு கிடைக்கும் போது ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வரலான்னு போயிட்டு தான் அது என்ன பண்ணுறாங்க, சில பேர் அப்படியே அடிக்ட் ஆகிடுறாங்க. இந்த அடிக்ட் ஆகிறதுனால தான் ஏகப்பட்ட பேர் தன்னிச்சையாக நிற்கிறானுங்களே தவிர அடுத்தவங்க சொல்கிறது கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க டிப்ரெஷனில் போயிடுவாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த டிப்ரெஷனில் போகாமல் இருக்கிறதுக்காக உங்களுடைய சொந்த பந்தங்கள், உங்களுடைய உறவினர்கள், சேரா நட்போடு நீங்கள் சேராதீங்க. நல்லா உங்களோட சேருங்க, பழகுங்க. நல்ல பழக்கங்கள் வரும். இந்த மாதிரி கெட்ட செயல்களில் ஈடுபட்டு நீங்கள் பேப்பர், பப்ளிக்கு, இந்த சோஷியல் மீடியாஸில் உங்களுடைய ஃபேஸ் தெரியாமல் இருக்கணும்னு தான் நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? அதனால் நல்லவங்களோட சேருங்க, நல்ல பழக்கங்கள் கற்றுக்கங்க, நல்லபடியாக வாழ்கிறதுக்கு கற்றுக்குங்க. நம்ம இந்தியாவுடைய கலாச்சாரம் என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அந்த கலாச்சாரத்துக்கு உட்பட்டு நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது, எந்த ஒரு அவப்பேரும் வராது அப்படின்னு சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என் வீடியோவெல்லாம் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.